நேற்று என்னன்னா, அண்ணன் ஒரு சீமான் ஒரு கிறிஸ்துவ கூட்டத்துக்கு போயிருக்காரு. அங்கே ஏதோ கேள்வி பதில்னு சொல்லி என்னமோ போட்டிருக்காங்க, கலந்துரையாடல்னு. அங்கே போனவர் அந்த கூட்டத்தை பற்றியோ அதை மட்டும் பற்றி பேசணும். அங்கே போய் தளபதி விஜயோட கொள்கை என்ன, அவரோட கோட்பாடு என்ன அப்படின்னு அங்கே போய் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது அண்ணன் தான் சொல்லிட்டாரு, பிஜேபி எங்களோட கொள்கைக்கு எதிரான கட்சி, எங்களுக்கு அரசியலுக்கு எதிரான கட்சினா அது திமுகன்னு சொல்லிட்டாரு. அரசியல் எதிரினா உங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியாதா? அதாவது எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலும் திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம், அதுதான் அரசியல் எதிரி. இப்போ எப்படி ஏடிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலும் டிஎம்கே கூட கூட்டணி வைக்குமா? இல்லை பிஜேபி எந்த கட்சி கூட கூட்டணி வச்சாலும் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்குமா? இல்லை காங்கிரஸ் பிஜேபி கூட கூட்டணி வைக்குமா? இதுதான் எதிரி கட்சின்றது, அரசியல் எதிரின்னு சொல்கிறது. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியாதா? கொள்கைக்கு எதிரானதுன்னா எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. என்னன்னா, எல்லா மதமும் ஒரே மதம், எல்லா ஜாதியும் ஒரே ஜாதி, எல்லா மொழிகளும் ஒரே மாதிரி கொடுக்கணும். உங்களை மாதிரி தெலுங்குன்னு சொல்லி விஜயகாந்தை வைவீங்க, ரெட்டின்னு சொல்லி விசாலை வைவீங்க. யாராவது புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா அவரை எதிர்க்க திராணி இல்லாட்டி அவரோட மொழி ஜாதி இதை வச்சு வைவீங்க. இல்லாட்டி அவர் கிறிஸ்தவராக இருந்தால் அவர் கிறிஸ்டின் வைவீங்க, முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம்னு வைவீங்க. இல்லாட்டி எதுவும் கிடைக்கலாட்டி அவர் ஜாதியை பற்றி வைவீங்க. இவர் வரலாமா, அவர் செய்யலாமான்னு பேசுவீங்க. அப்படி கிடையாது. இதுக்கு மேலே உங்களுக்கு கொள்கை என்ன, அரசியல் எதிரியாக என்னன்னு விளக்கம் சொல்லணும்னா இன்னும் தனியாக எத்தனை வீடியோனாலும் உங்களுக்கு அனுப்புகிறோம், சரிங்களா? போனீங்கன்னா அங்கே என்ன பேசியிருக்கோ அதையும் ஒழுங்காக பேசாமல் பாதிரியார் கூட அவங்கள சண்டை போட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான சீமான் அவர்களே.